சோறு நெய்வனுக்கு கத்திரிக்காய் நைட்டு வச்ச மீன் குழம்பு இன்னும் இருக்குதையா. ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ஃப்ரேமில் நான் இல்லாமல் அம்மா இருக்காங்களேன்னு யோசிப்பீங்க. அம்மா ஃப்ரேமில் இருக்கும் போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து டின்னர் வந்து நாங்கள் இன்றைக்கி vlogல கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ என்ன டின்னர் அப்படின்றது எல்லாமே வந்து அம்மா சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட் டின்னர் வந்து எங்கள் வீட்டில் மத்தி மீனும் சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். மத்தி மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சங்கரா மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நைட்டில் கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசை இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நாங்கள் வந்து நைட்டு டின்னர் வந்து நான்வெஜ் செஞ்சே வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் நைட்டு நாங்கள் அப்படி டின்னர் செஞ்சோன்னா வந்து சிக்கன் அந்த மாதிரி தான் செய்வோம். ஃபிஷ் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் தான் எப்போவுமே. இன்றைக்கி என்னன்னு தெரியல, திடீர்னு அம்மா வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து சரி செய்யலாம் அப்படின்னாங்க. சரி நானும் அது உங்களுக்கு vlogல சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. மீன் குழம்பு சாப்பிடணும், சூடாக சாப்பிடணும் அப்படி செய்ய. நைட்டு பெரும்பாலும் நான் சாதம் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நான் இப்போவே ஆள் ரொம்ப குண்டாதவ. நான் சாதம் சாப்பிட்னா இன்றைக்கி தான் திடீர்னு ஒரு ஆசை, அதனால தான். புகை வைத்துமா சட்டி காய்ச்சி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். புகை வந்து ரொம்ப தீந்துச்சுன்னா பானைக்கு வந்து இது வந்து நம்ம 2வது 3வது வாட்டி தான் இந்த பானை வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் இந்த பானை செட் ஆகலை எனக்கு. கடாய் சட்டி தான். இது பானையா இல்லை கடாய் சட்டி? இது வந்து சட்டி. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். எல்லோரும் யூஸ்வலாக போடுறது தான். எல்லோரும் வெங்காயம்னா வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சு செய்வாங்க. நாங்கள் வந்து வதக்கிட்டு இது மிக்சியில் அரைச்சிட்டு செய்கிறோம். எல்லாருக்கும் மீன் குழம்பு செய்ய தெரியும். ஆனால் என்ன மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்களே மீன் குழம்புலாம் செய்ய தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து கடுகு போட்டுட்டோம். இப்போ கடுகு போட்டோம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4 வெந்தயம் போட்டுட்டோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியில் வந்து மீன் குழம்புலாம் செய்வாங்க. காய் போட்டு என்னென்னவோ போட்டு செய்வாங்க. நம்ம வந்து நார்மல் வெறும் ஃபிஷ் மட்டும் போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நான் மிக்சியில் கொஞ்சோண்டு பேஸ்ட்டு மாதிரி நைட்டாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வெங்காயமாக இருந்தால் பிடிக்காது. வெங்காயம் போட்டாச்சு. பூண்டு போட்டுக்கலாம் எண்ணெயில். இதை 2 போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து மாங்காய் போட்டோம் வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். அது நம்ம சேனல்லையும் இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்காமா? நம்ம லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி சேனல் புதுசாக நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து அம்மா செஞ்சாங்க. அந்த வீடியோ வந்து இருக்குது. அதில் வந்து மேங்கோ அதில் வந்து மாங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெசிபியும் வேணும் அப்படின்னா. பட் அந்த வீடியோவில் வந்து அம்மாவோட ஃபேஸெல்லாம் வந்து நான் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது ஸ்டார்டிங்குன்றதுனால கொஞ்சம் ஷையாக இருந்தது. இப்போது வந்து பழகிட்டாங்க. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நம்ம வந்து மிக்சியில் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம். நல்லா வதங்க. என்னதான் வந்து நம்ம வச்சாலும் அது நைட்டு இருந்து காலையில் மறுநாள் சாப்பிட்டா தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு பாட்டே ஒன்று இருக்குது. என்ன பாட்டுமா? சோறு நெய்வனுக்கு கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் இனிக்குதையா. இன்னும் இனிக்குதையா இல்லை என்ன இழுக்குதையா? எனக்கே தெரியுது 90s
80s உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. என்ன இழுக்குதையா நான் கரெக்ட். எப்படி நாங்கெல்லாம் 2K கிட்ஸ்ல அந்த மாதிரி அந்த பாட்டுலேயே வந்து அவ நல்லா அந்த சாப்பாட்டை பற்றி அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். அது ஆனால் உண்மையில அந்த மாதிரி இன்னைக்கு வச்சாலும் மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். அப்போ நாளைக்கு காலையில் வந்து இட்லி வச்சு சாப்பிட்ருவேன். ஆமாம், நாளைக்கு காலையில் சுட சுட இட்லி ஊற்றி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். எங்கள் அம்மாவோட மீன் குழம்புக்காரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சைடில். ஆமாம், நல்லா தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா தான் செய்வேன், எனக்கும் பிடிக்கும் எங்கள் மீன் குழம்பு. அப்புறம் எங்கள் அம்மாவும் நல்லா தான் செய்வாங்க. அப்புறம் நல்லா செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வயசாக இருந்ததுனால வந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு டம்மியாக. அப்போ நீயும் உனக்கும் வயசாயிடுச்சுன்னா நீயும் ஒழுங்காக செய்ய மாட்டேன். சரி, நான் அது எப்படி போகணும் யாரும். எனக்கு நீ தான் மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா நான் மீன் குழம்பு செய்ய மாட்டேன். அப்படியா? நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு நானே. ஆமாம், இப்போ வாங்க பாருங்க நல்லா. இப்போ இந்த அடுப்பில் வந்து நம்ம சாதம் வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். சட்டி தான் அவ்வளோ பெருசாக இருக்கும், குழம்பெல்லாம் கொஞ்சம் தான் இல்லை. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து சாதம் கழுவி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகிடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எதுக்கிட்டால் மீன் போட்டுடலாம். சாதம் பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக தான் ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டுடலாம். இப்போ வந்து மீன் போட்டுடலாம். மத்தி மீன் போட்டுடலாமா? இப்போ மீன் போட்டுட்டோம். மீன் போட்ட பிறகு வந்து நம்ம கலக்க ரொம்ப கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அதனால் வந்து சும்மா லைட்டாக அப்படி பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிட்டு மீன் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீன் மாற்றிக்கலாம். சும்மா இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு 3 மீன் தான் வறுக்க போகிறேன். 3 மீன் தான் வறுக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். மிச்சம் வந்து நம்ம நாளைக்கு காலையில் வறுத்துக்கலாம். இப்போ வாங்க குழம்பு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். என்ன குழம்பு கொஞ்சமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு நாங்கள் 2 பேர் தான், அதனால் எங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக மீன் குழம்பு ஸ்மெல் அப்படியே தூக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும், அப்புறம் அதே ஆஃப் ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம மீனை போடலாம். இது என்ன மீன்மா? இது வந்து கங்கரா. ஒரு 3 மீன் போதும். மிச்சம் வந்து நம்ம நைட்டு டின்னர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து சாதம் வச்சுருக்கேன். சுட சுட சாதம், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அப்படி சுட சுட ஆவி பறக்க இருக்கு. அப்புறம் வந்து மீன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து காலையில் தான் வச்சேன், அதனால் கொஞ்சம் தான் இருக்கு.
இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.